அருமையான தேவ ஜனமே, சாலமோன் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டுகிறான். விலையேற பெற்ற கற்கள் அதிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. விலையேற பெற்ற மரங்கள் அதிலே பயன்படுத்தப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி தேவாலயம் எல்லாம் எங்கு திரும்பினாலும் தங்கமாய்த்தான் மின்னிக் கொண்டிருந்தது. அந்த தேவாலயம் எங்கு திரும்பினாலும் தங்கமாய்த்தான் மின்னிக் கொண்டிருந்தது. தங்கமாய்த்தான் மின்னிக் கொண்டிருந்தது. ஒரு பெரிய பிரதிஷ்டை நடத்துகிறான். அந்த பிரதிஷ்டையில ஒரு பெரிய கூட்டத்தை கூடி வர பண்ணுகிறான். இஸ்ரவேலில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த ஆலயத்திற்கு முன்பதாய் வந்து நிற்கிறார்கள். அந்த ஆலயத்தை எல்லாரும் பார்க்கிறார்கள், ஏறெடுத்து பார்க்கிறார்கள். விலையேற பெற்ற கற்கள் அதில் இருக்கிறது. விலையேற பெற்ற பொன் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரமிப்பாய் கட்டி வைத்திருக்கிறான். அந்த ஆடம்பரமான அந்த விலையேற பெற்ற அந்த கட்டிடத்திற்கு முன்பதாக ஒருவனும் ஒன்றும் செய்யவில்லை, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதே பிரதிஷ்டையில ஒரு தேவனுடைய அக்கினி இறங்கி வருகிறது. ஒரு தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. தேவனுடைய அக்கினியும் தேவனுடைய மகிமையும் அந்த ஆலயத்தை நிரப்பின பொழுது தேவ ஜனங்கள் முகங்கள் தரையிலே படுகிற அளவிற்கு சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிக்கிறார்கள். கட்டிடங்கள் அல்ல உன்னை ஆராதிக்க வைப்பது, கட்டிடங்கள் அல்ல உன்னை பணிய வைப்பது, விலையேற பெற்ற பொருட்கள் அல்ல உன்னை பணிந்து கொள்ள வைப்பது. தேவ மகிமைதான் உன்னை பணிந்து கொள்ள வைக்கும். தேவனுடைய அக்கினி தான் உன்னை பணிந்து கொள்ள வைக்கும். பெரிய தங்கத்தினால் கட்டிவிட்டானே, அதனால் பணிந்து கொள்ளுவோம் என்று ஒருவனும் பணிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை ரசிக்கலாம், ஆனால் பணிய முடியாது. ஒருவேளை பிரமிக்கலாம், ஆனால் பணிந்து கொள்ள முடியாது. சிலருடைய கட்டிடங்களை கண்டால் பிரமிப்பாய் தெரிகிறது. பிரமிப்பான உயரத்திலே கட்டி வைத்திருக்கிறார்கள். பிரமிப்பான வண்ணங்களை தீட்டி வைத்திருக்கிறார்கள். பிரமிப்பான செயல்களை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவேளை அது ரசனைக்கு ஏதுவாய் இருக்கலாமே தவிர அது ஆராதனைக்கு ஏதுவாய் இருக்காது. ஆராதனைக்கு ஏதுவான ஒன்றே ஒன்று தேவ மகிமையும் தேவனுடைய அக்கினியும் தான். தேவனுடைய மகிமையும் தேவனுடைய அக்கினியும் தான். அந்த அக்கினியை கண்ட பொழுதுதான் ஜனமெல்லாம் முகம் குப்புற விழுகிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு தேவையானது தேவ மகிமையே. தேவனுடைய ஆராதனைக்கு தேவையானது தேவ மகிமையே. பலர் சொல்லுவார்கள், ஐயா ஐயா எங்க ஜனங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை, அப்படி உட்கார்றாங்க இப்படி உட்கார்றாங்க, அப்படி கைத்தட்ட மாட்டேன்றாங்க இப்படி கைத்தட்ட மாட்டேன்றாங்க, அந்த ஒழுங்குல இல்லை இந்த ஒழுங்குல இல்லை, அப்படி ஜபிக்கலை இப்படி ஜபிக்கலை. நான் தைரியமாய் சொல்லுவேன், எந்த மனிதனையும் மாற்றுவதற்கு எங்களால் அல்ல, இந்த இடத்தில் இறங்கி வருகிற தெய்வத்தின் மகிமையினால் முடியும். தெய்வத்தின் மகிமையினால் முடியும். பல சபைகள் இப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறது. எங்க ஆராதனையில் ஜனங்கள் கை தட்டுவதே இல்லை, எங்க ஆராதனையில் ஜனங்கள் பாடுவதே இல்லை, நாங்கள் ஜபிக்கிற பொழுது ஜனங்கள் ஜபிப்பதே இல்லை. நான் கேட்கிறேன், உங்க முழங்கால்கள் தேவ மகிமையை கொண்டு வந்தா அவங்க தானா ஜபம் பண்ணுவார்கள். உங்க பாடல் தேவ மகிமையை கொண்டு வந்தா அவங்க தானாய் பாடுவார்கள். உங்க ஆராதனை தேவ மகிமையை கொண்டு வந்தா அவருடைய வாய் தானாய் தெய்வத்தை உயர்த்த ஆரம்பிக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேத புஸ்தகத்திலே அப்படிப்பட்ட ஒரு மகிமை தேவாலயம் கண்டது. இந்த ராத்திரியிலே இந்த ஆலயம் அந்த ஒரு மகிமையை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன், பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த மகிமை செங்குத்தானவைகளை விளைவிக்க வல்லமை உள்ளது. அந்த மகிமை கோணலானவைகளை செவ்வையாக்க வல்லமை உள்ளது. இந்த ராத்திரி அந்த மகிமையினால் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேத புஸ்தகத்திலே ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பேசும்படிக்கு நான் விரும்புகிறேன். ஆனால் கொஞ்சம் ஆழமான செய்தி, ஆனால் உங்களுக்கு புரிகிற விதமாய் எளிமையான ஒரு நடையிலே உங்களோடு கூட பேசி நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நடுவில் இறங்கி வருவார். எனக்காக சமயம் கிடைக்கிற பொழுது உங்கள் ஞாபகத்திற்கு வந்தால் ஜெபம் பண்ணுங்கள். களக்காட்டை மையப்படுத்தி ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஜெப மண்டபம் கட்ட வேண்டும் என்று அந்த பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த மண்டபத்தை கட்டி கொண்டிருக்கிறேன். தேவ ஜனங்கள் அதற்காய் ஜெபம் பண்ணுங்கள். இப்பொழுது சில நாளாய் அந்த காரியங்கள் தடைபட்டு நிற்கிறது.
கர்த்தர் அதனுடைய காரியங்களை வாய்க்க பண்ண ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, யூடியூப்ல நிர்மல் குமார் என்று நீங்கள் தேடுவீர்களே ஆனால் என்னுடைய செய்திகள் ஏராளமாய் நீங்கள் கேட்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ராத்திரி பொழுதுல கொஞ்ச காரியங்களை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்திற்கு நேராய் 9வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். சகரியா 9வது அதிகாரம் 9வது வாக்கியத்தை எடுத்து சத்தமாய் தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்க போகிறோம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரமாயிரு. இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அவர் நீதியுள்ளவராய், ரட்சிக்கிறவராய், தாழ்மையுள்ளவராய், கழுதையின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எப்ராயிமில் இருந்து ரதங்களையும் எருசலேமில் இருந்து குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன். இஸ்ரவேலும் யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளின் மேல் சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுக்கை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், இந்த ராத்திரி கூடி வந்த தேவ பிள்ளையே, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், இந்த ராத்திரி வசனத்தை கேட்க தேடி வந்த தேவ ஜனமே, உனக்கு நான் செய்வது என்னவென்றால், உன் குடும்பத்திற்கு நான் செய்வது என்னவென்றால், உங்கள் ஊழியத்தில் நான் செய்வது என்னவென்றால், உங்களுடைய ஆண்டு விழாவிலே நான் செய்வது என்னவென்றால், உனக்கு நான் செய்வது என்னவென்றால், யாருக்கு என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே, யாருக்கு என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே, யாருக்கு எதை செய்ய போறீங்க ஆண்டவரே. எருசலேம் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, உனக்கு நான் செய்ய போவது என்னவென்றால், இந்த ராத்திரியிலே சில காரியத்தை நான் உனக்காய் செய்ய போறேன்பா. உன்னுடைய சில காரியத்தை உன் பிள்ளைகளுக்காய் செய்ய போறேன்பா. என்ன காரியத்தை செய்ய போறீங்க ஆண்டவரே? உன் 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 தொடர்ந்து தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன், விடுதலை பண்ணுவேன். அல்ல கவனி, அடைபட்டிருக்கிறவர்களை விடுதலை பண்ணுவேன்பா. இந்த ராத்திரியிலே அடைக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அடைக்கப்பட்டவளுக்கு கிடைக்க போகிற விடுதலை. உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை என் இரத்தத்தினால் விடுதலை பண்ண போகிறேன். உனக்கு நான் செய்ய போவது என்னவென்றால், சீயோன் குமாரத்தியே, எருசலேமின் குடிகளே, சீயோன் குமாரத்தியே களிக்கூறு, எருசலேம் குடியே கெம்பீரி. வேத புஸ்தகம் சொல்லுகிறது, உன்னிடத்திலே ஒருவர் வருகிறார். அவர் நீதியுள்ளவராய் வருகிறார், அவர் தாழ்மையுள்ளவராய் வருகிறார், அவர் இரட்சகராய் வருகிறார். அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். அவர் வருகிற பொழுது யுத்த வில் உன் தேசத்தை விட்டு விலகும், ரதங்கள் உன் தேசத்தை விட்டு விலகும். நல்ல கவனிங்க, யுத்தங்கள் உன் தேசத்தை விட்டு விலகும். உன் தேசத்துல சமாதானம் வெளிப்படும், உன் தேசத்துல யுத்தங்கள் ஓய்ந்து போகும். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே, உன் தேசத்துல யுத்தங்கள் ஓய போகிறது, உன் குடும்பத்தில் யுத்தங்கள் ஓய போகிறது. உன் வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்களை இந்த ராத்திரியிலே உன்னிடத்தில் வருகிற ஒரு தேவன் உன்னை விட்டு விலக்க போகிறார். ரதங்களையும் குதிரைகளையும் உன்னிடத்திலிருந்து விலக்கி, யுத்த வில்லை உன்னிடத்திலிருந்து விலக்கி உன்னை சமாதானத்தினால் நிரப்ப போகிறார். இஸ்ரவேலே, எப்ராயிமே, உனக்கு சமாதானம் வரப்போகிறதப்பா. எப்ராயிமே, உனக்கு இந்த ராத்திரி ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறாரப்பா. யாருக்கு
ஆண்டவரே சீயோன் குமாரத்தியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தம் ஓய போகுதுப்பா, பிரச்சனைகள் முடிவுக்கு வர போகுதுப்பா, உன் அலைச்சல்கள் முடிவுக்கு வர போகுதுப்பா, உன் அங்கலாய்ப்புகள் மாற போகுதுப்பா, உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுதுப்பா. இவ்வளவு நாளும் நீ போராடி கொண்டிருந்த, ஆனா உன்னோடு கூட போராடினவர்களை இனி நீ தேடினாலும் காண மாட்ட. இதுவரைக்கும் உன் கூட போராடினவர்கள் இனி நீ தேடினாலும் காண மாட்ட. இதுவரைக்கும் உன்னிடத்தில் எதிர்த்து நின்றவர்களை இனி நீ காண போவது இல்லை. இன்று கண்ட எகிப்தியன் இனி ஒரு நாளும் உன்னிடத்தில் வரப்போவது இல்லை. உன்னுடைய யுத்தவில் முறிக்கப்பட போகிறது. உன்னுடைய ரதம் அற்று போக போகிறது. உன் குதிரைகள் மாற போகிறது. சமாதானம் வரப்போகிறது. இந்த ராத்திரி ஒரு சமாதானம் வரப்போகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு சமாதானம் வரப்போகிறது. சீயோனுக்கு சமாதானமா? எருசலேமின் குடிகளுக்கு ஒரு சமாதானமா? ஆண்டவர் சொல்றார், ஒரு சமாதானமா? இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டு ஆண்டவரே. கண்ணீரோடு தானே என் வாழ்க்கையை கடத்துறேன். அழுது அழுது என் கண்கள் எல்லாம் குழி விழுந்து போச்சு ஆண்டவரே. அழுது அழுது என் படுக்கையெல்லாம் நினைக்கிறேன்னு ஆண்டவரே. எனக்கா சமாதானம் ஆண்டவரே? ஆண்டவரே, என் எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போகும்படிக்கு நான் அழுதேன் ஆண்டவரே. எனக்கா சமாதானம்? எனக்கா சமாதானம்? ஆமாப்பா, உனக்கு தான்ப்பா இந்த ராத்திரி ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட வரப்போகிறார். உனக்கு நான் செய்ய போவது என்னன்னா, தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்கள் எங்கப்பா அடைபட்டு இருக்கிறாங்க? தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டு இருக்கிறாங்கப்பா. யோசேப்ப தண்ணீர் இல்லாத குழியில தூக்கி போட்டது போல, தண்ணீர் இல்லாத குழியில தூக்கி போட்டது போல உன்னுடையவர்கள் தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டு இருக்கிறாங்கப்பா. தண்ணியே இல்லை, அந்த குழியில அடைபட்டு இருக்கிறாங்கப்பா. எப்பா, எரேமியா தண்ணீர் இல்லாத உளையான சேற்றில தூக்கி போடப்பட்டது போல இப்போ உன்னுடையவர்கள் உளையான சேற்றில அகப்பட்டு கிடக்கிறாங்கப்பா. நல்லா கவனி. தண்ணீர் இல்லாத குழியில அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்கள் இந்த ராத்திரி விடுதலை அடைய போகிறார்கள். எப்படி ஆண்டவரே? என் ரத்தம் அவர்களை விடுதலை பண்ண போகிறது. என் ரத்தம் அவர்களை விடுதலை பண்ண போகிறது. யார் ஆண்டவரே விடுதலை பண்ண போகிறது? சீயோன் குமாரத்தியை. யார் ஆண்டவரே? எருசலேமின் குடிகளை. நல்லா கவனிங்க. வேத புஸ்தகத்தை எடுத்து யோவான் 12வது அதிகாரம் 14வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, யோவான் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது வாசிக்க கேட்கலாம். சீயோன் குமாரத்தியே பயப்படாதம்மா. நல்ல கவனி. சீயோன் குமாரத்தியே களிக்கூறு, சீயோன் குமாரத்தியே கெம்பீரி, சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, பயப்படாத, 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 பயப்படாத. சீயோன் குமாரத்தியே பயப்படாத, களிக்கூறு, கெம்பீரி. ஒரு ராஜா உன்னிடத்தில் வரப்போறார். உன் ஆண்டவர் உன்னிடத்தில் வரப்போறார். எதற்குப்பா? அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்களை தம்முடைய இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவதற்கு. கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சீயோன் குமாரத்தி. யார் இந்த சீயோன் குமாரத்தி? இவளுக்கு என்ன பிரச்சனை? இவளை பார்த்து ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்றாரு, களிக்கூறுன்னு சொல்றாரு, கெம்பீரி என்று சொல்லுகிறார். களிக்கூறு என்கிற வார்த்தை எதை ஒப்பிட்டு சொல்லுகிறது? அன்னாள் தான் சொல்லுகிறார், என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தரை நோக்கி கெம்பீரிக்கிறது. நல்லா கவனிங்க எனக்கு அருமையான தேவஜனமே. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், களி கூறுமா, கெம்பீரிமா, பயப்படாதம்மா. யாருப்பா இந்த சீயோன் குமாரத்தி? யார் இந்த சீயோன் குமாரத்தி? இவளுக்கு என்ன பிரச்சனை? இவளுடைய காரியம் என்ன? சீயோன் குமாரத்தி என்றால் யார்? இவளை குறித்து என்ன சொல்லித்தர போகிறீர்? இந்த ராத்திரி இவளை வைத்து எங்களுக்கு எதை உணர்த்திவிட போகிறீர்? எனக்கு அருமையான தேவஜனமே, சீயோன் குமாரத்தி என்கிற வார்த்தை எருசலேமின் குடிகளைத்தான் வேத புஸ்தகம் சொல்லுகிறது. எருசலேமை குறித்தே சீயோன் குமாரத்தி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த சீயோன் குமாரத்திக்கு என்ன பிரச்சனை? அவளை சந்தோஷப்படு என்று சொல்லுகிறார். அவளை கெம்பீரி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவளை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றார். தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னை விடுதலை பண்ண போறேன்னு ஆண்டவர் சொல்றார். யாருப்பா? என்னப்பா பிரச்சனை? சீயோன் குமாரத்தி என்னப்பா பிரச்சனை? வேத புஸ்தகத்தை எடுத்து சீயோன் குமாரத்திக்கு நடந்த 4 காரியங்கள், சீயோன் குமாரத்திக்கு நடந்த 4 காரியங்கள் வேத புஸ்தகம் சொல்லி தருகிறது. வாசிக்க கேட்கலாம். எரேமியா 6வது அதிகாரம் 2வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 6வது அதிகாரம்
இரண்டாவது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தியை பாழாக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், செல்வமாய் வளர்ந்த சீயோன் குமாரத்தியை நான் பாழாக்க போறேன்பா. சீயோன் குமாரத்தியே, உன்னுடைய செல்வத்தை நான் எடுக்க போறேன்பா. உன் செல்வத்தின் மேல நான் கை வைக்க போறேன்பா. உன் செல்வத்துக்கு பிரச்சனைப்பா. வேத புஸ்தகம் சொல்லுகிறது, செல்வமாய் வளர்ந்த சீயோன் குமாரத்தியே பாழாக்கப்படுவாய் என்று வசனம் சொல்லுகிறது. பாழாக்கப்படுவாய் என்று வசனம் சொல்லுகிறது. உன்னை நான் பாழாக்குவேன் அப்படின்னு ஆவியானவர் சொல்லுகிறார். என்ன ஆண்டவரே, அப்படி பாழாக்கினால் என்ன நடக்கும் ஆண்டவரே? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதல் அதிகாரத்திற்கு நேராய் 8வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதல் அதிகாரம் 8வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள குடிசை போலவும். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லி தருகிறது. குச்சி போல மாத்திட்டேப்பா, குடிசை போல மாறிவிட்டாய். சீயோன் குமாரத்தியே, உன்னுடைய செல்வங்கள் பாழாக்கப்படுகிற பொழுது திராட்சை தோட்டத்தில் இருக்கிற குச்சியை போல, நல்ல கவனி, குடிசையை போல மாற்றப்படுவாய். ஆனா நீ செல்வமாய் வாழ்ந்தவள், ஆடம்பரமாய் வாழ்ந்திருந்தவள், இப்போ நீ கெட்டு போக போறப்பா. உன் ஆடம்பரத்தின் மேல கை வைக்க போறேன்பா. எனக்கு அருமையான தேவஜனமே, செல்வவதியாகிய ரூபவதியாகிய சீயோன் குமாரத்தியை பாழாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன ஆண்டவரே, ஏன் அவள் செல்வத்தின் மேல் கை வைக்கிறீங்க? அவள் செல்வத்தின் மேல் நீங்க ஏன் ஆண்டவரை கை வைக்கிறீங்க? என்ன காரணம் ஆண்டவரே? வேத புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாசிக்கிற பொழுது புலம்பலுக்கு நேராய் நீங்கள் கண்களை திருப்புவீர்களே ஆனால் முதல் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். எரேமியாவின் புலம்பல் முதல் அதிகாரம் 6வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். புலம்பல் 1:6 எடுத்து வாசிப்போம். சீயோன் குமாரத்தி அழகெல்லாம் அவளை விட்டு போய்விட்டது. 1 செல்வம் போனது, 2 அழகு போனது. வேத புஸ்தகம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தினுடைய அழகு அவளை விட்டு போய்விட்டதுப்பா. சீயோன் குமாரத்தினுடைய அழகை அவளை விட்டு நான் போக பண்ணுவேன். என்ன ஆண்டவரே, அழக போக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், கரி கருத்து போய் இருக்கிறாள். சீயோன் குமாரத்தி இப்போ கரி கருத்து போய் இருக்கிறாள். நல்லா கவனிங்க, எரேமியாவின் புலம்பல் 5வது அதிகாரம் 10வது வாக்கியம் சொல்லிக் கொடுக்கிறது. வேத புஸ்தகத்தை எடுத்து புலம்பல் 5:10 எடுத்து வாசிக்க கேட்போம். பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பன் கரையை போல் கருத்து போயிருக்கிறது, கருகருத்து போயிருக்கிறது. 1 செல்வம் போனது, இன்னொன்று இப்பொழுது அழகு போனது. நல்லா கவனிங்க, 3வதாய் நீங்கள் அதே புலம்பல் 2வது அதிகாரத்திற்கு நேராய் எங்கள் கண்களை திருப்பி 8வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். புலம்பல் 2வது அதிகாரம் 8வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். கர்த்தர் சீயோன் குமாரத்தியின் அலங்கத்தை நிர்மூலம் ஆக்குவார். 1 ஆஸ்தி போனது, 2 அழகு போனது, 3 அலங்கம் போனது. அலங்கம் என்றால் என்னப்பா? அலங்கம் என்றால் என்னப்பா? சீயோன் குமாரத்திக்கு நான் போட்டு வைத்திருக்கிற வேலி, சீயோன் குமாரத்திக்கு நான் உண்டாக்கின ஒரு அரண். சாத்தான் தேவ சன்னிதானத்தில் போய் தேவன்கிட்ட சொல்லு. ஆண்டவர் கேட்கிறார், சாத்தானை பார்த்து கேட்கிறார், பூமி எங்கிருந்து வார? பூமி முழுவதும் உலாவிட்டு வார. என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வச்சியா? இல்ல ஆண்டவரே, அவன் என்ன விருதாவாவா உமக்கு பயப்படுறான்? அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் நீங்க வேலி அடைச்சு வைக்கலையா? ஒரு அரண் போட்டு வைக்கலையா? என்னால் அவனை தொட முடியல. நல்லா, எங்க கூட்டத்தால் அவனை தொட முடியல, எங்க மந்திரத்தினால் அவனை தொட முடியல. நீர் ஒரு அரணை வச்சிருக்கிறீர், நீர் ஒரு பாதுகாப்பை வச்சிருக்கிறீர். அந்த பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் அவனை ஒண்ணுமே எங்களால செய்ய முடியல. ஒரு அலங்கம் ரொம்ப முக்கியம். சீயோன் குமாரத்தியே, இப்போ அரங்கத்தை எடுப்பேன்பா.
அலங்கத்தின் மேல கை வைப்பேன்பா. நல்லா கவனிங்க. நீங்கள் சங்கீதம் 80வது சங்கீதத்திலே அழகாய் வேத புஸ்தகம் ஒன்று சொல்லித்தரும். 80வது சங்கீதத்திற்கு நேராய் நீங்கள் கண்களை திருப்புவீர்களே ஆனால் சங்கீதக்காரன் தாவீது ஆசாப் ஒரு சங்கீதத்தை பாடுவான். இப்படி பாடுவான். 80வது சங்கீதத்திற்கு நேராய் நீங்கள் கண்களை திருப்புகிற பொழுது வேத புஸ்தகத்தை எடுத்து 8வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது, நீர் எகிப்திலிருந்து கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர், ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசம் முழுவதும் பரவி போயிருந்தது. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்தீர் ஆண்டவரே, அதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர் ஆண்டவரே, அதற்கு நீர் நாட்டினீர் ஆண்டவரே, அது தேசம் முழுவதும் பரம்பினது ஆண்டவரே, அதனுடைய வளர்ச்சி கடற்கரை வரைக்கும் போச்சு ஆண்டவரே, உயரமான கேதுருவையும் மூடிச்சு ஆண்டவரே, எல்லாமே நடந்தது. அந்த திராட்சை கொடி கேதுருவை மறைக்கிற வரைக்கும் வளர்ந்தது ஆண்டவரே. ஆனா இப்ப வேத புஸ்தகம் சொல்லுகிறது, அதே 80வது சங்கீதத்திலே வேத புஸ்தகத்தை எடுத்து இப்பொழுது 12வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் திறந்தீர் ஆண்டவரே? இப்ப அடைப்பை திறந்துட்டீங்களா ஆண்டவரே? இப்ப எல்லாரும் அதை மேல கை வைக்கிறான். வர்றவன் போறவன் வழிபோக்கன் எல்லாம் கை வைக்கிறான். காட்டு பன்றிகள் உழிது போகிறது. நல்ல வழிபோக்கர்கள் அதை பறித்து போடுகிறார்கள். வெளியின் மிருகங்கள் மேய்ந்து போடுது. ஒரு அடைப்பு நீங்க வச்சிங்க, ஒரு பாதுகாப்பை வச்சிங்க. அந்த பாதுகாப்பு இருந்த வரைக்கும் அதை ஒருத்தனும் தொட முடியல, எந்த காட்டு பன்றியும் தொட முடியல, எந்த வெளியின் மிருகங்களும் தொட முடியல, எந்த வழிபோக்கனும் தொட முடியல. இப்ப சீயோன் குமாரத்தியே, அந்த அடைப்பை நான் எடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவரே? நீர் கொடுக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீர் கொடுக்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நீர் ஆஸ்தியை எடுக்கிறவராய் சொல்லுகிறீர், இப்பொழுது நீர் அழகை எடுக்கிறவராய் சொல்லுகிறீர், இப்பொழுது நீர் அலங்கத்தை எடுக்கிறவராய் சொல்லுகிறீர். என்ன ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே இப்படி செய்கிறீர்? விருதாவா இப்படி செய்வீரோ? சீயோன் குமாரத்தினுடைய ஆஸ்தியை எடுப்பேன்னு சொல்றீங்க, அழகை எடுப்பேன்னு சொல்றீங்க, நல்ல அடைப்பை எடுப்பேன்னு சொல்றீங்க. ஏன் ஆண்டவரே? சீயோன் குமாரத்தி அப்படி என்னதான் பிரச்சனை பண்ணா? இந்த சீயோன் குமாரத்தினுடைய ஆண்டவரே பிரச்சனை தான் என்ன ஆண்டவரே? சீயோன் குமாரத்தினுடைய பிரச்சனை தான் என்ன ஆண்டவரே? நல்லா கவனிங்க. அப்போ நீங்க எசேக்கியேல் 16வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கணும். அப்பந்தான் இந்த எருசலேமின் குடிகளுடைய தெளிவான பிரச்சனை அறிந்து கொள்ள முடியும், தெளிவான போராட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். நீங்க வேத புஸ்தகத்தை எசேக்கியேல் 16வது அதிகாரத்திற்கு நேராய் கண்களை திருப்பி 4வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 4வது வாக்கியத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். வாசிங்க. உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், உன் பிறந்த நாளிலே அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் நீ சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. நீங்க கொஞ்சம் அதற்கு முந்தின வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தித்தி. ஓ எருசலேமே, உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் உனக்கு தெரியுமா? உன் பின்னணியை உனக்கு தெரியுமா? எங்க இருந்து வந்தேன்னு உனக்கு தெரியுமா? சீயோன் குமாரத்தியே, நீ எங்க இருந்து வந்த, எப்படி வந்த என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன். சீயோன் குமாரத்தியே, உன் அழகின் மேல கை வைப்பதற்கு காரணம் என்ன? உன் ஆஸ்தியின் மேல கை வைப்பதற்கு காரணம் என்ன? உன் அலங்கத்தின் மேல கை வைப்பதற்கு காரணம் என்ன? நீ கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளணும். எங்க இருந்து வந்தேங்கிறத புரிந்து கொள்ளணும், எந்த இடத்திலிருந்து வந்தேங்கிறத புரிந்து கொள்ளணும். கானான் தேசமே, உன்னுடைய பிறப்பின் இடம் என்ன? உன்னுடைய தகப்பன் யார்? உன் தாய் யார்? நீ எப்படி இருந்த? நீ பிறந்த நாளிலே வேத புஸ்தகம் சொல்லித் தருகிறது, பிறந்த நாளில் உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரில் குளிப்பாட்டப்படவில்லை. நல்ல கவனம். உப்பால்
உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, தனி துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளை ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன்மேல் இரக்கமாய் இருக்கவில்லை. இரக்கமற்றவளாய் தூக்கி எறியப்பட்டாய், இரக்கமற்றவளாய் புறக்கணிக்கப்பட்டாய், இரக்கமற்றவளாய் தூக்கி வீசப்பட்டாய். ஓ எருசலேமே, உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானத்தை சொல்றேன் கேளுப்பா. எருசலேமே, எங்க இருந்து வந்த? தூக்கி எறியப்பட்டவள் நீ. எருசலேமே, நீ யார்? உன் தகப்பனால் தாயால் கைவிடப்பட்டவள் நீ. நல்லா கவனிங்க, உன் தொப்புள் கொடி கூட அறுக்கப்படல, ரத்தத்தில் கிடந்த ஒரு துணி கூட உன் மேல இல்ல, உன் துணி கூட உன் மேல இல்ல. அப்பந்தான் அந்த வழியா நான் கடந்து போனேன், அந்த சமயம்தான் அந்த வழியா நான் கடந்து போனேன். அப்பந்தான் உன் சத்தத்தை கேட்டு உன்னை கவனிச்சு பார்த்தேன். உன் நிலைமை பரிதாபமாயிருந்தது, உன் வாழ்க்கை பரிதாபமாயிருந்தது. இப்படி தகப்பனால் தாயால் கைவிடப்பட்டு இருக்கிறது, இப்படி தகப்பனால் தாயால் தூக்கி எறியப்பட்டு இருக்கிறது, இப்படி தகப்பனால் தாயால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது என்று உன்னை பார்த்து எனக்கு ஒரு இரக்கம் உண்டாச்சு. ஒரு கண்ணு உன் மேல இரக்கம் வைக்கல, ஒரு கண்ணு உன் மேல இறங்கல, யாருமே உனக்கு இறங்கல, யாருமே உன்னை குறித்து பரிதபிக்கல, யாருமே உன் வாழ்க்கையை குறித்து பரிதபிக்கல, யாருமே உன் பிரச்சனையை குறித்து பரிதபிக்கல. உனக்காய் ஏற்படுவார் ஒருவருமே இல்லை, ஒருவருமே இல்லை, ஒருவருமே இல்லை. எரேமியா சொல்லுவான், 31வது அதிகாரத்தில் எரேமியா சொல்லுவான், உன் காயம் கொடிய காயம்பா, கொடிய காயம்பா, உன் காயத்துக்காக ஏற்படுவார் ஒருவருமே இல்லை. நல்ல கவனி, உனக்காய் பரிதவிக்கிறவன் ஒருவனுமே இல்லை. வேத புஸ்தகம் மன்னிக்க 30வது அதிகாரம் 12வது 13வது வசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காய் ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தமாக்கும்படி ஔஷதங்களும் இல்லை. வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. எப்பா, உன் காயத்தை கட்டுறதுக்கு ஒருத்தனை இல்லப்பா, உனக்காய் ஏற்பட ஒருத்தனுமே இல்லை, உன் பிரச்சனைக்கு பரிதவிக்க ஒருத்தனுமே இல்லை, ஒருத்தனுமே இல்லை. அனாதையா விடப்பட்ட, அனாதையா விடப்பட்ட. நீங்க கொஞ்சம் வேத புஸ்தகத்தை அதே அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிக்கிறவள், உன்னை விசாரிப்பாரற்ற சியோன். உனக்கு ஒரு பேர் இருக்குது, விசாரிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. ஒன்று சொல்லுவாங்க, இந்த சிலர் சொல்லுவாங்க, அடிச்சா ஏன்னு கேட்க கூட ஆள் இல்லப்பா, அடிச்சா ஏன்னு கேட்க கூட ஆள் இல்லப்பா. நீ விசாரிப்பாரற்ற சியோன். உன்னை விசாரிப்பதற்கு ஒருத்தருமே இல்லை, உனக்காக பரிதவிக்க ஒருத்தருமே இல்லை, உன் நல்லதையும் கெட்டதையும் கேட்க ஒருத்தருமே இல்லை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உன்னுடைய காரியத்தை குறித்து அறிந்து கொள்ள ஒருத்தருமே இல்லை. அனாதை போல தூக்கி எறியப்பட்டிருக்கிற, அனாதை போல தூக்கி எறியப்பட்டிருக்கிற. நல்லா கவனிங்க. புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிற, புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிற சீயோன் குமாரத்தியே, ஏன்பா இந்த நிலைமை உனக்கு? அப்படி தூக்கி எறியப்பட்ட ஒன்னதான் நான் அந்த வழியா கடந்து போனேன். என் கண் உன்னை கண்டுச்சுப்பா, என் கண் உன்னை பார்த்துச்சுப்பா. கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த கண்ணாம்பா என்னை வாழ வைத்தது. ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், பிழைச்சிக்கோன்னு சொன்னேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். 100க்கு அதிபதி இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து கேட்பான், எனக்கு ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, ஒரு பெரிய பிரசங்கம் கூட எனக்கு வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. இன்றைக்கு ராத்திரி ஒரே ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, என் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்துரும் ஆண்டவரே, பிழைச்சிக்கிடுவா ஆண்டவரே, பிழைச்சிக்கிடுவா ஆண்டவரே, பிழைச்சிக்கிடுவா ஆண்டவரே. இந்த ராத்திரி அப்படிதான்பா ஒரு வார்த்தை சொன்னேன், பிழைத்திருன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். யாரை பார்த்து சொன்னீங்க? ஒருத்தனும் உன் மேல இறக்க வைக்கலல்ல, உன்னை பார்த்து தான் சொன்னேன். யாரை பார்த்து சொன்னீங்க? ஆண்டவரே, கைவிடப்பட்டு கிடக்கிறல்ல, உன்னை பார்த்து தான் சொன்னேன். யாரை பார்த்து ஆண்டவரே இந்த வார்த்தை சொன்னீங்க? நல்ல சுத்திகரிக்கப்படாம கிடக்கிறல்ல, உன்னை பார்த்து தான் சொன்னேன். தொப்புள் கொடிய கூட அறுக்கலையே, தொப்புள் கொடிய கூட அறுக்கலையே, உன்னை பார்த்தான் சொன்னேன். பிழைச்சிக்கோப்பா, பிழைச்சிக்கோப்பா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே,
யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சொல்லி யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை தேடி வந்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து புத்தங்கள் கொடுத்து நீழலாய் உயர்த்தி என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி ஐயா என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ. தாழ்மையில் கிடந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ. தாழ்மையில் கிடந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீ. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கை உயர்த்தி என்னை கலங்காதே தகப்பனே கரம் பற்றி நடத்துகிறே என்னை நெஞ்சா